தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், முக்கியமாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவுகள் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கே, இந்த வீடியோவில் இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கே, நானும் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நிறைய. இந்த வீடியோவில் நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு இருந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரி, நீங்கள் சொன்ன அந்த டெஸ்ட் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன், ஸோ பார்டர் லைனில் இருக்குது, ஒரு 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கிரியேட்டின், அதனால் உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன் டாக்டர். இல்லைனா அந்த வீடியோ நல்ல காலம் என் கண்ணில் பட்டுச்சு, இல்லைனா எனக்கு இன்னும் சிவியராக இருக்கும் இல்லையா அப்படின்லாம் சொல்கிறேன். அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம், இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம். உடனே உஷாராயிடுங்க. என்னென்ன அறிகுறிகள் நான் சொல்கிறேன். ஏன் இந்த பதிவில் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, சிறுநீரக பாதிப்புனே தெரியல. ஐயோ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தா ஈஸியாக நம்ம வந்து குணமாயிட்டு இருக்கலாமே, இப்போது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு, 5th ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு சொன்னால் நம்ப மாட்டீங்க. நிறைய பேர் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே கிரியேட்டின் லெவல் 12, 13, 9 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கா, ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் தோலில் ஏற்படக்கூடிய மாற்றம். நம்ம உடலில் தோல் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயங்களை சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து தோல் சருமத்தில் உப்பு சுவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும். வியர்வை வர்றது, மேலே எப்போவுமே ஒரு கோட்டிங், நல்ல பவுடர் பூசின மாதிரி முகத்தில் ஒரு வெண்மை நிறத்தில் ஒரு தோற்றம் இருக்கிறது. ஸோ சருமத்தில் இந்த மாதிரி மாற்றம் தெரிஞ்சாலோ. வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், முக்கியமாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவுகள் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கே, இந்த வீடியோவில் இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கே, நானும் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நிறைய பேர். டாக்டர், இந்த வீடியோவில் நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு இருந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரி, நீங்கள் சொன்ன அந்த டெஸ்ட் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன், ஸோ பார்டர் லைனில் இருக்குது, ஒரு 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கிரியேட்டின், அதனால் உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன் டாக்டர். இல்லைனா அந்த வீடியோ நல்ல காலம் என் கண்ணில் பட்டுச்சு, இல்லைனா எனக்கு இன்னும் சிவியராக இருக்கும் இல்லையா அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகள், ரகசிய முறைகள் எல்லாமே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம், இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம். ஸோ உடனே உஷாராயிடுங்க. என்னென்ன அறிகுறிகள் நான் சொல்கிறேன். ஏன் இந்த பதிவில் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, சிறுநீரக பாதிப்புனே தெரியல. ஐயோ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தா ஈஸியாக நம்ம வந்து குணமாயிட்டு இருக்கலாமே, இப்போது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு, 5th ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு சொன்னால் நம்ப மாட்டீங்க. நிறைய பேர் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே கிரியேட்டின் லெவல் 12, 13, 9 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ யூரியா லெவல் சாதாரணமாக இன்றைக்கி நிறைய பேருக்கு அபவ் 90, 100 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ யூரிக் ஆசிட் லெவல் 8, 9, 10ன்னு போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி சோடியம், பொட்டாசியம் குளோரைடு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா சாதாரணமான ஒரு விஷயமா இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்க, இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கா, கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ஃபஸ்ட்டு அறிகுறி என்னென்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்லை ரீசண்டாக பிளட் ப்ரெஷர் குறையாமல், உங்கள் வயது ரொம்ப குறைவாக இருந்து ஒரு 30 வயது 35 வயதுன்னு வச்சுக்கோங்க, பிளட் ப்ரெஷர் எனக்கு குறையாமல் நீண்ட நாளாக இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் முதல்ல டார்கெட் பண்ணக்கூடிய ஆர்கன் சிறுநீரகம், கிட்னிஸ் தான். எதனால் அப்படின்னா, நம்ம கிட்னி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன், நீர்பூதம் அப்படின்னு சொல்லணும். பஞ்சபூதத்தால் நம்மளுடைய உடல் ஆனது. நீர்பூதத்தின் கூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுநீரகங்கள். ஹை பிளட் ப்ரெஷரில் என்ன ஆகுதுன்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய நீர்த்துவம் குறைய ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய நீர்த்துவம் குறைந்து பிளட் எல்லாம் நமக்கு பிளட் திக்காக ஆரம்பிச்சிடும்.
ஸோ அப்போ அந்த டைம்ல நீர்த்துவம் இல்லாததுனால சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைந்து பிளட் வெசல்ஸ் நமக்கு ஷ்ரிங்க் நேரோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருங்க ஆரம்பிக்கும், குறுக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சிறுநீரகங்களையும் பாதிப்பு ஏற்பட்டு சுருக்கம் ஏற்படலாம். அப்போ ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கா, ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் தோலில் ஏற்படக்கூடிய மாற்றம். நம்ம உடல்ல தோல் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயங்களை சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தோல் சருமத்தில் உப்பு சுவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும். வியர்வை வர்றது, மேலே எப்போவுமே ஒரு கோட்டிங் நல்ல பவுடர் பூசின மாதிரி முகத்தில் ஒரு வெண்மை நிறத்தில் ஒரு தோற்றம் இருக்கிறது. ஸோ சருமத்தில் இந்த மாதிரி மாற்றம் தெரிஞ்சாலோ, சின்ன சின்ன குருக்கள் மாதிரி முகப்பரு மாதிரி வந்துச்சுனாலோ கவனமாக இருங்க. சிறுநீரக பாதிப்பாக கூட இது இருக்கலாம். அடுத்து மூன்றாவது முக்கியமான சிம்டம் என்னன்னா, யூரின் போறீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே யூரின் போறீங்க. இந்த ஒரு பாயிண்ட் தாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் கவனித்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு சிம்டம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். காலையில் நீங்கள் யூரின் போகிறீங்கன்னா எந்த மாதிரி போகுது, ஆண்களோ பெண்களோ பாருங்கள். யூரின் போகிறீங்கன்னா நுரையாக இருக்கா, இல்லை ஒரு மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல், முட்டையோட மனம் இல்லைங்களா? ஸோ முட்டையோட மனம் வர மாதிரி இருக்கா, யூரின் போன இடத்துல வெண்மை நிறத்தில் ஏதாவது லேசாக அந்த பால் ஆடை மாதிரி தெரியுதா, யூரின் போனதுக்கப்புறம் மேலே வெண்மை நிறத்தில் ஆயில் மாதிரி படியுதா, நுரை இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் நீங்கள் யூரின் போகிறீங்க, மோஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீர் மலம் ரெண்டுமே உடல் ஆரோக்கியத்தை காட்டும். அதனால் சிறுநீர் எப்படி போகுது அப்படின்றதும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நான்காவது முக்கியமான அறிகுறி என்னென்னா, கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வீக்கம். கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்னா ஆங்கிள் ஜாயிண்ட், நம்ம கொலுசு போடக்கூடிய இடத்தை சுற்றி ஒரு வீக்கம், கால் பாதத்துக்கு மேற்பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீக்கம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனத்தில் இருந்துக்கோங்க. கால் பாதம் மேற்பக்கத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் இருந்துச்சுன்னா அந்த இரத்த ஓட்டம் சரியாக இல்லை. ஸோ கால் பாதங்களில் இரத்த ஓட்டம் இல்லை, யூரியா கிரியேட்டின் லெவல் உடலில் அதிகமாகுது, நீர் சத்து வடியாமல் இருக்குது, அதனாலேயே நமக்கு கால் பாதத்தில் வீக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 அறிகுறிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, தவற விடாதீங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. இதை தாண்டியும் இன்னும் சில அறிகுறிகள் தெரியலாம். பேக் பெயின் இருக்கிறது, கரெக்டாக கிட்னி லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடத்துல பெயின் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ பேக் பெயின் இருக்கா, இல்லை நம்ம யூரின் போகும்போதே எரிச்சல் இருக்கா, இல்லை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி, சாப்பாடை பார்த்தாலே பிடிக்காமல் இருக்கிறது, குமட்டல், அடிக்கடி நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் சிறுநீரக பாதிப்பு இருக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். ஒருவேளை நமக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு இருந்தால் உணவு முறையில் இந்த மூலிகையெல்லாம் எடுத்தாலே போதுங்க அப்படின்னா பேசிக்காக எது எது எடுக்கலாம்? பேசிக்காக எடுக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது. வெந்தயம், வெந்தயக்கீரை எடுக்கலாம், சிறுகீரை பயன்படுத்தலாம், மூக்கிரட்டை கீரை பயன்படுத்தலாம், தொட்டார்சுருங்கி சொல்லுவோம் இல்லைங்களா, அது முழு தாவரமும் சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடியது. ஸோ தொட்டார்சுருங்கி அதனுடைய வேர் பகுதியில் அதனுடைய இலைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். யானை நெரிஞ்சில், இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிறுநெரிஞ்சில், இது ரெண்டுமே சிறுநீரகத்தை நல்லாவே நமக்கு பாதுகாக்கும். ஸோ இந்த மூலிகைகளை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நீர்மூலி சத்து அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த நீர்மூலி சத்து நீங்கள் பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் நமக்கு நல்ல புதுப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தினந்தோறும் காலையில் நீர் சத்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காய்கறியோட ஜூஸ் நீங்கள் குடிச்சிக்கோங்க. அது வெள்ளை பூசணியோ இல்லை சௌ, சுரக்காய், நூக்கோல், இது எல்லாமே ஜூஸாக டெய்லி ஒரு ஜூஸாக நம்ம ஒரு 250 ml காலையில் குடிச்சிக்கிட்டே வாங்க. சிறுநீரகங்கள் நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகாமல், இல்லை பிளட் ப்ரெஷரும் நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா பல வருஷமாக நம்ம சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நிறைய பேர் குணமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், டயாலிசிஸ் இல்லாமல் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.